அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு 3:45க்கு நான் எழுந்துக்கிட்டேன். அப்போது வந்து நம்ம இங்கே சூரியதேவ் பவர் பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சவுண்டு. நீங்கள் எல்லாருமே இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். முன்னாடிலாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சவுண்டு ஏர்லி மார்னிங் வரும். ஒரு 4-4:30 மணிக்கு அந்த பவர் பிளான்ட்டில் எதுக்கு விடுறாங்கலாம் எனக்கு தெரியாது, பிளைண்டாக சொல்கிறேன். அது என்னன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றது யாருமே கேட்கல. அதுவும் அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கிற சூழல். அந்த டைம் 4 மணிக்கு விடும் போது எல்லாரும் வீட்டில் இருக்க குழந்தைங்க கஷ்டப்பட்டு வரவங்களாம் தூங்கிட்டு இருக்கிற டைம். உலகத்தில் அதிகமான திருட்டு நடக்கக்கூடிய டைம் கூட ஏர்லி மார்னிங் 3:30 to 4:30. ஏன்னா அந்த டைமில் எப்படி கஷ்டப்பட்டு வரும், கண்ணு அசந்து தூங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாதாரணமாக அவங்க வந்து அந்த சரி ஓகே 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தது, யாருமே கேட்கல, போயிட்டு இருந்தது. நேற்று நான் வரேன் 3:45 ஸ்டார்ட் பண்ணது 5:30 மணி வரைக்கும் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா வாக் கூட பண்ணலாம். அப்படியே பயமா இருக்குது, அவ்வளோ சவுண்டு. அப்போ எப்படி தூங்குவாங்க கஷ்டப்பட்டு? சரி, இதனால ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்க அந்த டைம்ல நம்ம இங்க பைக்லயோ நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பார்ட்டிகல்ஸ் அப்படியே கண்ணில் வந்து படுது. அது என்ன விடுறாங்கன்னு கூட தெரியல. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சார்ந்தது, சமூக சார்ந்து யார் இயங்குறாங்களோ இது என்னன்றதை ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம யாருமே கேட்காதனால 5 நிமிஷம் போய் 10 நிமிஷம் போய் இன்னைக்கு அரை ஹவர் போய் 1 ஹவர் போய் 2 ஹவர்ஸ் எவனும் இங்க கேட்க மாட்டான். அவன் ஆடு மாடு மாதிரி போவானுங்க, அவன் பாட்டுக்கு பார்த்து. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கேட்கலைன்னா யாரு கேட்பாங்க? ஆல்ரெடி அவன் போர் போட்டு ரத்த மாதிரி உரிறான். ஊர்ல எங்கேயுமே வந்து கறி படியாத இடமே இல்லை. தண்ணி வச்சாலும் படுது. 1 ஹவருக்கு ஒரு தடவை பெருக்குனா கூட கறி படியுது. அதாவது பக்கத்து வீட்டில் எதனா ஒரு புகை வந்தா கூட நம்ம 2 நாள் 3 நாள் இல்லை சாக்காடு தண்ணி விட்டா கூட 2-3 நாள்ல நம்ம சண்டை போடுவோம். ஏன்டா என் சைட்ல தண்ணி விடுறோம்? அவன் ஊரையே சாக்காடி ஆக்கி தண்ணி விடுறான், கறி புகை வருது, வீட்டுல தங்க முடியல, மொட்டை மாடியில தூங்க முடியல, வெளியில இருக்க எங்கேயும் தண்ணி வச்சாலும் ஃபுல்லா கறி தூக்கம் கண்ணுக்கே தெரியுது. யாருமே நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இப்போ நான் இதை பேசுறேன்னா ஒரு வீடியோ போட்டு லைக் போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதானே தவிர இதுக்கு எல்லாமே ஒன்றிணைச்சு அவங்க கம்பெனியை மூட சொல்லலை. ஆஸ் பர் நார்ம்ஸ்ல என்ன இந்த சவுண்டு வரக்கூடாது, அதுக்கு ஏர் ஃபில்டர் வைங்க. கறி வெளியில வரக்கூடாது. கறி வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? போர் வாட்டர் எடுக்காது, நீ வந்து வாட்டரை வந்து ஆற்றுப்படுகையில இருந்தோ கடல் நீர்ல இருந்தோ எடுத்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கான பதிவு தான் இது. இது லைக் ஷேருக்காக மட்டும் இது போடுறது இல்லை. இது தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம், யாருமே இதை கடந்து தான் போறோம். இதுக்கு ஒன்றின யாரோ ஒருத்தர் முன்னெடுத்து செய்யும் போது நாங்கெல்லாம் கூட நிற்போம், எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். இது வந்து நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம குழந்தைங்க எப்படி போனான்றதுலாம் இதோட இது இல்லை. நம்ம எதனா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எலெக்ஷன் டைம் கூட கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம்.